வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது வாட்ஸ்அப் ஃபன் சேனல். சனி கிரகம் சூரிய குடும்பத்திலேயே மிகவும் அழகான ஒரு கோள். நாம இந்த பதிவுல சனி கிரகத்தை பத்தின சில விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். சூரிய குடும்பத்துல இருக்கிற 2வது பெரிய கோள் சனி கிரகம். முதல் பெரிய கோள் வியாழன். நீங்க இந்த படத்துல பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். வியாழன் பெரிய கோள், அதுக்கு அடுத்தது சனி இருக்கு. நாம இருக்கிற பூமி மத்த 4 கோள்களை விட மிகவும் சின்னது. நம்ம பூமியை விடவும் வெள்ளி, செவ்வாய், புதன் இந்த கோள்கள் இன்னும் சின்னது. இன்னும் சூரியனை கம்பேர் பண்ணும்போது எல்லா கோள்களும் கடுகு மாதிரி சின்னதா இருக்கும். பூமி எல்லாம் கண்ணுக்கு கூட தெரியல. சனி கிரகத்தை வாயு கோளம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இப்ப பூமியில நிக்கிறீங்க. பூமியில சாலிடான ஒரு சர்ஃபேஸ் இருக்கு. ஆனா சனி கிரகத்துக்கு போனா அப்படி நிக்க முடியாது. ஏன்னா அங்க பெரும்பாலும் வாயுக்களான ஹீலியம், ஹைட்ரஜன், அமோனியா, அசிக்ளின், ஈத்தேன், புரோப்பேன் இது மாதிரியான வாயுக்கள் தான் நிரம்பி இருக்கு. சனி கிரகத்துல ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு கொண்ட மையப்பகுதி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சனி கிரகத்துக்கு தனி அடையாளமே அதை சுத்தி இருக்கிற வளையம் தான். இந்த வளையத்தோட நீளம் கிட்டத்தட்ட 2 லட்சம் கிலோமீட்டர். ஆனா அதோட திக்னஸ் பாத்தீங்கன்னாக்கா வெறும் 20 மீட்டர் தான். மத்த கிரகங்களான வியாழன், யுரேனஸ் இந்த கிரகங்களும் வாயு கிரகங்கள் தான். இந்த கோள்களுக்கும் வளையம் இருக்கு, ஆனா ரொம்பவும் மெல்லிசா இருக்கும். சனி கிரகத்துல இருக்கிற இந்த வளையத்துல சின்ன மணல் துகள்ல இருந்து ஒரு பெரிய வீடு அளவுக்கான பெரிய பாறைகள் வரைக்கும் இருக்கு. பூமியில இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட அதிகபட்ச காற்றுடைய வேகம் 400 கிலோமீட்டர் வேகம் தான். ஆனா சனி கிரகத்துல சாதாரணமாவே கிட்டத்தட்ட மணிக்கு 1800 கிலோமீட்டர் வேகத்துல காத்து வீசும். பூமி சூரியனை ஒரு முறை சுத்தி வர 365 நாட்கள் ஆகுது. ஆனா சனி கிரகம் சூரியனை சுத்தி வர கிட்டத்தட்ட 29 வருஷங்கள் ஆகுது. பூமிக்கு ஒரு நிலவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஆனா சனி கிரகத்துக்கு கிட்டத்தட்ட 63 நிலவுகள் இருக்கு. இதுல டைட்டன் அப்படின்ற நிலவு தான் மிகவும் பெருசு. கிட்டத்தட்ட புதன் கிரகத்தை விட அது பெருசானது. சனி கிரகம் சூரியன்ல இருந்து ரொம்பவும் எட்ட இருக்கு. அதனால அதுக்கு சூரியன்ல இருந்து கொஞ்சம் தான் ஹீட் எனர்ஜி கிடைக்கும். ஆனா அது சூரியன் கிட்ட இருந்து வாங்குற எனர்ஜியை விடவும் 2 மடங்கு அதிகமான இன்ஃப்ராரெட் எனர்ஜியை வெளிவிடுது. சனி கிரகத்தோடைய ஒரு நிலவான என்செலடஸ் அப்படின்ற நிலவுல உயிரினங்கள் இருக்கலாம் அப்படின்றது விஞ்ஞானிகளோட கருத்து. சனி கிரகத்தை ஆய்வு செய்ய போன நாசாவுடைய காசினி அப்படின்ற ஸ்பேஸ் கிராப்ட் இந்த என்செலடஸ் அப்படின்ற நிலவுல சவுத் போல்ல ஐஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சது. பெரும்பாலும் தண்ணி இருந்தா அங்க உயிரினங்கள் இருக்கலாம் அப்படின்றது பொதுவான கருத்து. பூமியை போன்ற உயிரினங்கள் இல்லைனாலும் ஏதோ சில சிறிய உயிரினங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், சனி கிரகத்தை பத்தின சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மேலும் இது மாதிரியான வீடியோக்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.